விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் பகுதியில் புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாளையொட்டி அதிமுக சார்பில் நடைபெற்ற மாபெரும் பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் சிறப்புரையாற்றினார். அப்போது அவர் பேசுகையில் மக்களை பற்றி சிந்திக்காத திமுக அரசை தூக்கி எறியும் காலம் வந்துவிட்டது என பேசினார். மேலும் மக்களை மடைமாற்றம் செய்ய திமுக புது பிரச்சனைகளை கிளப்புகிறது என குற்றம் சாட்டினார். இதையடுத்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். கோட்டக்குப்பம் நகர செயலாளர் கணேசன் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி, மாவட்ட மகளிர் அணி செயலாளர் தமிழ்ச்செல்வி செல்வப்பெருமாள், மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் கோகுல்ராஜ் மற்றும் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். உங்களை பற்றி சிந்திக்காத ஆட்சி, மக்களை பற்றி சிந்திக்காத ஆட்சி, மாணவர்களை பற்றி சிந்திக்காத ஆட்சி, குறிப்பாக தாய்மார்களுடைய கஷ்டங்களை புரிந்து கொள்ளாத ஆட்சி, தாய்மார்கள் விரோத அரசு, குறிப்பாக சிறுபான்மை மக்களை காப்போம் என்று சொல்லி ஏமாற்றிக் கொண்டிருக்கிற ஸ்டாலின் அரசு. நல்லா புரிஞ்சுங்க, பச்சை துரோகம் செய்து கொண்டிருக்கிற ஸ்டாலின் அரசு, ஒருவருக்கும் விடுதலை செய்யாத இந்த ஸ்டாலின் அரசு, காப்பதாக சொல்லியிருக்கின்ற இந்த ஸ்டாலின் அரசை தூக்கி எறியப்பட வேண்டிய ஆட்சி. விரைவிலே நான் சட்டமன்ற தேர்தல் வர இருக்கிறது. ஆகவே உங்களுக்காக என்றைக்கும் எப்போதும் எந்த நிலையிலும் உங்களுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்ற, உங்களுக்காக உழைக்கின்ற, குறிப்பாக பெண்களுடைய முன்னேற்றத்துக்காக, பெண்களுடைய நலத்திற்காக, அவருடைய வாழ்க்கை தரம் மேம்பட வேண்டும் என்பதற்காக பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி செயல்படுத்திய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மாவுடைய ஆட்சி இரட்டையை சின்னத்தில் வாக்களித்து மீண்டும் எடப்பாடியார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வருவதற்கு நீங்கள் எல்லாம் வாக்களிக்க வேண்டும் என்று